விழுப்புரத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் வெள்ளி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் இவைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் பலனடைய அமாவாசை மகாயாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் சாலமேடு பொன்னேரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சுயமாய் தோன்றியவள் ஆலயத்தில் குழந்தை பாக்கியம், திருமண தடை, விவசாயம் பெருக மழை வேண்டி மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் நோய் நொடி இல்லாமல் நீடூடி வாழ்க வேண்டி, உடம்பில் இருக்கும் தீராத வினைகள் தீரும், கண் திருஷ்டி பொறாமை நீங்கும், வியாபாரம் தொழில்களின் லாபம் உண்டாகும், நவகிரக தோஷங்கள், ராகு, கேது, செவ்வாய் தோஷங்கள், தீரா கடன் மற்றும் சொத்து பிரச்சனை உள்ளவர்கள் உத்தியோகம் மற்றும் பதவி உயர்வு ஆகியவை வேண்டி அமாவாசை மகா யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு யாகத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இந்த ஆலய நிர்வாகி மின்னல் சவுக் மற்றும் ஆலய தர்மகர்த்தா பழனியம்மாள் மற்றும் பக்தர்கள் யாகம் இனிப்பகம் உரிமையாளர் தணிகாச்சலம், குணசேகரன், சின்னு, பாலசுப்ரமணியம், கார்த்தி, சந்துரு, சேகர், அன்பு சவுண்ட் சர்வீஸ், முன்னாள் ஆர்மி சத்தியமூர்த்தி, பாலமுருகன், சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மகா யாகத்தை முன்னிட்டு அமாவாசை மாதந்தோறும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அமாவாசை மாதந்தோறும் பல்வேறு விழுப்புரம் நகரில் சுற்றியுள்ள பல கிராமத்திலிருந்து பக்தர்கள் வருகை புரிந்து இறைவனை வேண்டி நினைத்தது நடந்ததால் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி செல்கின்றனர். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.